வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட தலைப்பு கர்த்தர் நல்லவர். வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற எந்த ஒரு காரியமானாலும் சூழ்நிலையானாலும் நமக்கு உதவி செய்ய கர்த்தர் இருக்கின்றார். ஏனெனில் நம்முடைய கர்த்தர் நல்லவர், அவர் நன்மை செய்கின்றவர். நாகும் 1:7 கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று வாசிக்கின்றோம். இவ்வசனத்தை நாம் முழுவதுமாக அறிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் இதனுடைய வரலாற்று பின்னணியத்தை பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் இது எவ்வளவு வியப்பூட்டும் வாக்குத்தத்தம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகம் எழுதப்பட்ட காலத்தை பார்க்கும்போது அது கிட்டத்தட்ட கிமு 660 630க்குள்ளாக இருக்கும் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். யோனா தீர்க்கதரிசி நினிவேயின் அக்கிரமங்களையும் தேவனுடைய நியாய தீர்ப்பையும் குறித்து ஜனங்களை எச்சரித்த போது அவர்கள் மனம் திரும்பினார்கள். ஆனால் அது கிமு 745க்கு மேல் நிலைக்கவில்லை. அசீரியர்கள் படை பலத்தில் வல்லவர்களானார்கள். அவர்கள் வரலாறு காணாத வண்ணம் படுகொலை, கொள்ளை, கொடுமை போன்ற வன்முறையான காரியங்களை செய்து பல பகுதிகளை தங்களின் சாம்ராஜ்யத்துக்கு கீழ்ப்படுத்தினார்கள். அசீரியாவை ஆண்ட எல்லா ராஜாக்களும் அப்படியே செய்து அசீரிய சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தினார்கள். சனகரிப் ராஜா நினிவேயை அசீரியாவின் தலைமை பட்டணமாக ஏற்படுத்தினான். எனவே இவர்களின் அநீதியான செயல்களுக்கு எதிராக நாகும் தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனம் உரைத்தான். மேலும் இஸ்ரவேல் ஜனங்களின் மீறுதலினாலே அவர்கள் அசீரியருக்கு கீழ்ப்பட்டிருந்தார்கள், அசீரியரின் கையில் சிறைப்பட்டு இருந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட சூழலில் நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நியாய தீர்ப்புகள் வசனம் மட்டுமே அதிகமாக உள்ளது மற்றும் மீட்பு, ஆசீர்வாதம் சொல்லும் வசனங்கள் நாகும் புஸ்தகத்தில் பெரும்பாலும் கிடையாது. ஐயோ மற்றும் அழிவை சொல்லும் வசனங்கள்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தரை தேடினால் அவர்களுக்கு நல்லவராக அவர் இருந்து அவர்களை ரட்சிப்பார் என்று நாகும் 1:7 வாசிக்கின்றோம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று. நாம் சந்திக்கின்ற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் காரியமாக இருந்தாலும் நமக்கு உதவி செய்கின்ற கர்த்தர் இருக்கின்றார். நாம் அவரை முழுவதுமாக நம்பி அவரை நம் அடைக்கலமாக கொள்ளும்போது, ஏற்றுக்கொள்ளும்போது அவர் நிச்சயமாகவே நம்மை விடுவிக்கிறவராயிருக்கின்றார். மேலும் நாகும் 1:15 இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்று தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுக்கின்றார். மேசியாவின் பிறப்பின் தீர்க்க தரிசனம் இங்கு உரைக்கப்படுகிறது. ஆமா, அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன் மேசியாவாக இவ்வுலகத்தில் பிறந்து நமக்காக மரித்து நமக்காக உயிரோடு எழுந்து பிதாவின் வலது பாரசத்திலே நமக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கின்றார். சமாதானத்தின் சுவிசேஷத்தின் ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கின்றார். மேலும் நம்மோடு இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரையும் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அவர் நமக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சியோடு வேண்டுதல் செய்கிறவராயிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு கிரேக்க மொழியில் பாராக்லேட் என்ற பதம் பயன்படுத்தப்படுகின்றது. அதன் அர்த்தம் உதவி செய்கிறவர். ஆம், நம்முடைய பலவீனங்களையெல்லாம் அவர் அறிந்திருக்கின்றார். நமக்காக பாரத்தோடு பிதாவிடம் விண்ணப்பம் செய்கின்றார். நமக்கு உதவி வரும் கண்மலையாகிய அவரிடத்திலிருந்து நாம் உதவியை பெற்றுக்கொள்வதற்காக, நமக்கு உதவுவதற்காக அவர் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்.
கர்த்தர் நல்லவராகவே இருக்க விரும்புகின்றார். நம்முடைய அக்கிரமங்களினால் நாம் அவரை நியாயந்தீர்க்க தள்ளினாலும் அவர் நமக்கு நன்மை செய்வதையே வாஞ்சிக்கின்றார். தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவராயிருக்கிறார். எனவே நாம் அவரை வேதனைப்படுத்தாத அவருக்கு பிரியமான வழியில் நடப்போம். கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கின்றார். துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்ற வாக்குத்தத்தத்தின்படியாய் நம்மை ஆசிர்வதித்து வழிநடத்துவார். ஆமேன். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 94585052 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.